சாம்சங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய ஒரு மாடல் ஸ்மார்ட் ஃபோனும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. சாம்சங் A31 ஆஃப்லைன் ஸ்டோர் மூலிமா வாங்குறவங்களுக்காக பிரத்யேகமாக இவங்க அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன வருங்கிறத பார்க்குறதுக்காக ஜஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ வீடியோவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துப்போம். பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்போ உங்களுக்கு புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அது லாஸ்ட்டு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை தனியாக எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இயர்ஃபோன் தந்திருக்காங்க. அதாவது ஏ சீரிஸ், ஆல்மோஸ்ட் எல்லா ஏ சீரிஸ்லையுமே உங்களுக்கு இயர்ஃபோன் தந்துருவாங்க. அதாவது ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது இயர்ஃபோன், ஃபோன் கேசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இதில் வந்துடும். அப்புறம் ஒரு டேட்டா கேபிள் இருக்குது. டேட்டா கேபிள் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டும் 15 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அதாவது குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். குட்டி பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் தந்திருக்காங்க. அதாவது எம் சீரிஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சாம்சங்கோட எல்லா ஃபோன்லேயுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேக் சைடில் சிம் எஜெக்டர் தந்திருப்பாங்க. குட்டி பாக்ஸை பிரிக்கும் போது இதில் உங்களுக்கு பேக் கேஸ் வருது. அதாவது ஃபோன் கவர், பேக் கவர் உங்களுக்கு இதில் வருது. அப்புறம் உங்களுக்கு குயிக் ஸ்டார்டர் கேட் ஒன்று இருக்குது, ரீஜனல் லாக் கேட் இருக்குது. இதுக்கப்புறமாட்டு வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட M31 அந்த ஃபோன் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன வித்தியாசங்கிறத. ஸோ இது ஜஸ்ட் ஒரு குயிக் ப்ரிவியூ தான். குயிக் ப்ரிவியூ இன்னும் டீப்பாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளாடி இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதோட பேக் சைடை பாருங்கள், உங்களுக்கு 4 கேமரா தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட்டுக்காக 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. மேக்ரோ ஷாட்டுக்கு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. லைவ் ஃபோக்கஸ்க்கு இன்னொரு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா, பிரைமரி கேமரா உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. 20 மெகாபிக்சல் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் உங்களுக்கு 6.4 இன்ச்சில் இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். டிஸ்பிளே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ பேக்கப் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓரளவுக்கு நான் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் உங்களுக்கு பேக்கப் கொடுக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம ஜஸ்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம், எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 OS இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ரேம் உங்களுக்கு 6 GB ரேம் இருக்குது. 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. டூவல் ஸ்லிம் ஸ்லாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு காணல. அதாவது இதில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுது எல்லாமே, அதாவது ப்ராப்பராக வேலை செய்யுதா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்னால் இப்போ முடியாது. ஏன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். ஏன்னா நிறைய டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் ரிசல்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் என்ன நம்பி வாங்குறவங்க நீங்கள். ஸோ அதனால் எனக்கு டைம் கொஞ்சம் தேவைப்படுது நண்பா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ப்ரீஃபான வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபை நான் கொடுக்குறேங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங், இந்த ஃபோன் வாங்கினா என்னென்ன வருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோமே போதும் இந்த வீடியோவுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் என்றைக்குமே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக அது மாற்றும். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெகுலராக நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றுற விஷயங்கள் நிறைய இருக்குது. நெகட்டிவான விஷயத்தில் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த டெக்னாலஜி உலகத்தில் நீங்கள் ஏஐயில் தான் வாழ்கிறீங்க. மிஷின் லேர்னிங் வேறு மாதிரி உங்கள் லைஃப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் இருந்து உங்களை சேவ் பண்ண வைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் நண்பா.